இப்போ 6th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 3 சிந்துவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல் இருக்குது சிந்துவெளி நாகரிகம். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக சிந்துவெளி நாகரிகத்திற்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொள்ளல். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ளல். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையினை அறிந்து கொள்ளல். சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல். இந்த இடங்களை நில வரைபடத்தில் அடையாளம் காணுதல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாடத்தோட நோக்கம் என்னதான், சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பு அறிஞ்சுக்க போகிறோமா. மெசபடோமியா நாகரிகமாக இருக்கலாம், சீன நாகரிகமாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் இருந்த பிற நாகரிகங்களோட உள்ள தொடர்பை நம்ம அறிந்துக்க போகிறோம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதனை புரிந்து கொள்ளுதல். இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகமாக இருக்குது, அது கிராம நாகரிகம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரிய போகுது. ஸோ இந்த நாகரிகம் மக்களின் வாழ்க்கை முறையினை அறிந்து கொள்ளுதல். என்னென்ன பண்ணாங்க, மக்கள் தொழில் என்ன பண்ணாங்க, அவங்க வீடு எப்படி இருந்துச்சு, தெரு எப்படி இருந்துச்சு, எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல். ஸோ அது பரவி இருந்த முக்கியமான இடங்களை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடங்களை நில வரைபடத்தில் அடையாளம் காணுதல். ஸோ நில வரைபடத்துலையும் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலக்கோடு நம்ம வரைவோம் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 தொடங்கியிருக்காங்க, 100, 1100, அப்புறம் 1200, 1300, 1400, 1500, 1700, 100 வருஷமாக போயிருக்கமிச்சில். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக 1122லேருந்து 1700 வரையிலான காலம் அதாவது ரிவர்ஸில் தான் வரணும். ஸோ 3500 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3300, அதுக்கப்புறம் 3100, 2600, 2000, 1900, 1700, 1400, 1122, 1100, மீதி எல்லாமே 100 இதில் தான் வருது. ஸோ 11, 22 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நாகரிகம் பார்க்கோம் அப்படின்னா, மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 வரையும் ஆனால் கிமு காலத்தில் பொதாண்டுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தது தான் என்னது, மெசபடோமியா நாகரிகம் 2000 to 3500. ஆனால் பழைய கிமு சொல்லமுச்சில் பெரிய நம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ 3500லேருந்து 2000 வரையும் அந்த காலகட்டம் நிலவி இருக்குது அப்படிங்கிறது தான் கிமு 3500 to கிமு 2000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 3300 to 1900 இடைப்பட்ட நாகரிகம் என்னது, சிந்துவெளி நாகரிகம். இதுதான் நம்ம நாகரிகம் இல்லையா. 3300 to 1900, கிமுல 3300 to 1900 இடைப்பட்ட நாகரிகம் தான் என்னது, சிந்துவெளி நாகரிகம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100 வரையும் உள்ளது. கிட்டத்தட்ட 2000 காலம் நிலவி இருக்குது. இது 3100லேருந்து 1100 வரையும் உள்ளது எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் பீரியடை பாருங்கள். ஃபஸ்ட் 3500 to 2000, இது ஒரு 1500 வருஷம் நிலவி இருக்குது, மெசபடோமியா நாகரிகம்னு சொல்கிறோம். அப்புறம் 3100லேருந்து 1900 வரையும். ஸோ 2000லேருந்து 3100 வரைன்னு பார்த்தாலே 1100 வருஷம் ப்ளஸ் இங்கே ஒரு 100 வருஷம், இது 1200 வருஷம் நிலவி இருக்குது சிந்துவெளி நாகரிகம். எகிப்து நாகரிகம் பார்த்தோன்னா கரெக்டாக 2000 வருஷம் நிலவி இருக்குது. ஸோ 3100லேருந்து 1100 வரையும்னு சொல்லலாம், எல்லாமே கிமு. இப்போ சீன நாகரிகம் தான் இருக்கிறதுலே ஒரு ஷார்ட் டைம் பீரியட். ஸோ 1700லேருந்து 1122 வரையும். ஸோ 1700லேருந்து 1122 வரையும் 700 வருஷம் கூட கிடையாது, 600 வருஷம்தான். ஸோ அது சீன நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த நாகரிகம் மேட்சில் கொடுத்தாலும் எப்படி கேட்டாலும் நமக்கு மறக்கவே செய்யாது. இந்த காலக்கோடோடு படிச்சிருங்க. ஸோ புக்கில் எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தட்லேயே தான் நம்ம இப்போ மைண்டில் ஏற்ற போகிறோம். ஸோ இந்த காலக்கோடை அப்படியே நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிங்க பிக்சரைஸாகவே. ஸோ 3500லேருந்து 2000 வரையிலானது மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 வரையிலானது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100 வரையும் சுமார் 2000 வருஷங்களை சேர்ந்தது என்னது எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ரொம்ப ஷார்ட்டானது 1700லேருந்து 1122 வரையுமானது சீன நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நமக்கு மேலே குறிப்பிட்ட அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மேலே குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்க இந்த உலகின் தொன்மையான நாகரிகங்கள் 4மே நதியை சார்ந்து நதியோட கரையில் வளர்ந்த நாகரிகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 கிமு, சீன நாகரிகம் 1700 டு 1122, சிந்துவெளி நாகரிகம் 3300 டு 1900, எகிப்து நாகரிகம் 3100 டு 1100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காலக்கோடு பார்க்க போகிறோம், அடுத்த காலக்கோடு. ஸோ இதுவும் என்னது தான், அதே இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காலக்கோடு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னது 3100 டு 1100 வரையும் இருக்கிறது லாங்கஸ்ட் நாகரிகம் எகிப்து நாகரிகம். 3100 டு 1100 வரையும் கிமு காலகட்டத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் 3300 டு 1900 வரையிலானது என்னது சிந்துவெளி நாகரிகம். 3300 டு 1900 வரையிலானது. அப்போ 3500லேருந்து 2000 வரையிலானது என்னது மெசபடோமியா நாகரிகம்னு சொல்கிறோம். இது 3500 டு 2000 வரையிலானது. அதுக்கப்புறமா இருக்கிறது சீன நாகரிகம் 1700 டு 1100, அதாவது 1122 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கிமு காலகட்டத்தை சேர்ந்தது. ஸோ காலக்கோடில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சீன நாகரிகம் இருக்கிறதே ஷார்ட்டஸ்ட் 1700லேருந்து 1122 வரையும். எகிப்து நாகரிகம் இருக்கிறதே லாங்கஸ்ட் 3100லேருந்து 1100 வரையும். சிந்துவெளி நாகரிகம் ரெண்டுக்கும் இடைப்பட்டது 3300லேருந்து 1900 வரையும். மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 வரையிலானது அப்படிங்கிறது மெசபடோமியா நாகரிகம். ஸோ இந்த பாடம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாயின. ஸோ சமுதாயங்கள் எப்படி உருவாச்சு, குழுக்களில் இருந்து தான் சமுதாயங்கள் உருவாயிருக்கு. பின்னர் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சமுதாயங்களாக இருந்திருக்கு. அந்த சமுதாயங்கள் அப்படியே வளர்ந்து அப்புறம் என்னதான் மாறி இருக்கு, காலப்போக்கில் அது நாகரிகங்களாக மாறிடுச்சு. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள், மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள். வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனத்திற்கும் பயன்பட்டன, போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க, சின்ன சின்ன குழுக்களாக, டீம்ஸாக. ஸோ அந்த குழுக்களில் இருந்து அப்படியே அது சமுதாயமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுதான் என்னவா மாறி இருக்குது, சமூகங்களாக மாறி இருக்கு. வளர்ந்த காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின, எல்லாமே அப்படியே வளர்ந்து நாகரிகங்களாக மாறிட்டு. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர், மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள். என்னெல்லாம் ரீசன், வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனத்திற்கும் பயன்பட்டன, போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நதிக்கரையில் போய் மக்கள் ஏன் குடியேறியிருப்பாங்க, மனிதர்கள் அவங்க குடியேற்றங்களை நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்து தான் வச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வளமான மண்ணாக இருக்கும், அதனால எந்த செடி நட்டாலும் வளரும். ஆறுகளில் பாய்ந்து வரக்கூடிய நன்னீர் நமக்கு குடிக்கிறதுக்கு ப்ளஸ் நம்மளுடைய கால்நடைகளுக்கு குடிக்கிறதுக்கு, நம்மளுடைய நீர் பாசனத்துக்கு, அதான் செடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டான சோர்ஸாக இருக்கும். போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்துச்சு. இப்போ அதில் நம்ம போட்டில் ஏறி போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம்னாலும் ஈஸியாக போயிட்டு வர முடியும். ஸோ போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்துச்சு. அப்படிங்கிறனால நதிக்கரைகளை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரப்பா, புதையுண்ட நகரம். ஸோ ஹரப்பான மீனிங் என்னப்பா, புதையுண்ட நகரம். ஹரப்பா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹரப்பா அப்படிங்கிறது என்னது, புதையுண்ட நகரம். முதலில் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். ஸோ ஹரப்பா நகரத்தில் நிறைய இடிஞ்சு தவுந்து கிடக்கு இல்லையா, அதை முதல்ல அவருடைய புக்கில் சொன்னவர் யார், சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் அவருடைய புக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள
உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ப்ளஸ் ஆராய்ச்சியாளருமா இருக்கார். அவர் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியை வந்து பார்வையிடுறாரு. அதாவது இப்போ வந்து அது வந்து எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. அட் ப்ரெசண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஆனால் ஸோ வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவோட வடமேற்கு பகுதியாக அப்போ இருந்திருக்கோம் இல்லையா, அந்த வடமேற்கு பகுதியில், இந்தியாவோட அப்போதைய வடமேற்கு பகுதியில் அவர் போய் என்ன பண்ணுறாரு, பார்வையிடுறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல நமக்கு வந்து பார்வையிட்டு கண்டுபிடிச்சது யாரா, சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான். அந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரர் ப்ளஸ் ஆராய்ச்சியாளராக இருக்கார். அவர் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ஸோ இந்த கூற்றோட ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளன என அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார், சார்லஸ் மேசன் அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். ஸோ ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று யாருடையது, சார்லஸ் மேசன் அவர்களுடையதாக இருக்குது. கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தில் தோண்டிய போது, ஸோ 1856 பார்த்தோம் அப்படின்னா பொறியாளர்கள் வந்து லாகூர் டு கராச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லாகூர். ஸோ லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு முழு பூரண சுயராஜ்யம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை செலப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கல்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைகளுக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர். இந்த வருஷம் 1920 வருஷம்தான். அது வந்து இந்தியாவுக்கே தெரியுது, ஹரப்பான ஒன்று இருந்திருக்கு, அங்கே ஒரு நாகரிகம் இருந்திருக்குன்னு. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார். இந்த வருஷம் 1924. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சார் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையில என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஒற்றுமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். ஸோ நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து பண்டைய லத்தீன் சொல்லா இருக்கக்கூடிய சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. ஸோ இதோட மீனிங் என்னது, நகரம் அப்படிங்கிறதா இதோட மீனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, தொல்லியலாளர்கள் இவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். ஸோ தொல்லியலாளர்கள் வந்து எப்படி புதையுண்ட நகரத்தை வந்து கண்டுபிடிக்காங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை வந்து அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். ஸோ இலக்கியத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கும் இல்லையா, இந்த நதிக்கரையில் வந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இலக்கிய ஆதாரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க.
வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். ஸோ வானத்திலேருந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலமாகவும் ஆல்ரெடி இருந்த நகரங்கள் அதோட மேற்பரப்பை வந்து கண்டறிஞ்சிடுறாங்க. நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறார்கள். நிலத்துக்கு அடியில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காந்தப்புல வருடி அப்படிங்கிற மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதனை ரேடார் கருவி மூலம் தொலை நுண்ணுணர்வு மூலம் அறிய முடியும். ஸோ இன்னும் இதுக்குள்ளே ஏதாவது பொருள் புதைச்சி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ரேடார் கருவி மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தொல்லியலாளர்கள் எப்படி புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்து காந்தப்புல வருடியை மேக்னெட்டிக் ஸ்கேனர் பயன்படுத்துகிறார்கள். எஞ்சிய தொல்பொருட்களை புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா அப்படிங்கிறத ரேடார் கருவி மூலமாக அவங்க வந்து ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்காங்க. தொலை நுண்ணர்வு முறை மூலமாக கண்டுபிடிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1920க்கு அப்புறமா 1924 இந்திய தொல்பொருள் துறையோட இயக்குனராக இருந்தது யார், சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ யார் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டேன்னா யார், சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான். ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையில வந்து என்ன இருக்குது, பொதுவான அம்சங்கள் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். அது ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வேறு வேறு பகுதியாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என்ற முடிவுக்கு வருகின்றனர். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹரப்பாலையும் மொகஞ்சதாரோலையும் நிறைய கண்டுபிடிக்காங்க. அங்கே இருக்கிற மண்பாண்டங்களுக்கு இடையில் சின்ன சின்ன அளவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்காங்க. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ இதில் வந்து பழமையான நாகரிகம் இது ஹரப்பா நாகரிகம் தான். அது வந்து மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கால வரையறை, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. புவி எல்லை தெற்கு ஆசியா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தெற்கு ஆசியாவில் பரவி இருக்குது. காலப்பகுதி வெண்கல காலம், காலப்பகுதி வெண்கல காலம். அதுக்கப்புறமா வந்து காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 முதல் 1900 வரை. காலம் பார்த்தோம் அப்படின்னா கிமு 3300 முதல் 1900 வரை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. ஸோ இந்த காலத்தை தான் சார்ந்தது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா. ஸோ அப்போ கிடைச்ச மண்பாண்டங்கள், பானை ஓடுகள் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வயது கணிப்பு முறை மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. 3300லேருந்து 1900 இடைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பரப்பளவு எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா பரப்பளவு எவ்வளோ, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். ஸோ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் வந்து இருக்குது. இப்போ 6ஆம் கிளாஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை என்னது பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தந்துடுவாங்க, முழுக்கால் சட்டை தந்துடுவாங்க இல்லையா, அதாவது ஃபேண்ட்டு தந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. இங்கே கிராமங்கள் பார்த்தோன்னா 200க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தகவல் பேழை. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தினால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். ஸோ இதில் இருக்க டெஃபினிஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வெண்கல காலம்னா என்னது, மக்கள் வெண்கலத்தினாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். மத சார்பின்மை கோட்பாடுனா என்னது, மத சார்பு கொள்கையை பின்பற்றாதவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க பின்பற்றினது தான் மத சார்பின்மை கொள்கை அப்படின்னு இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் தகவல் பேழையில் ரொம்ப அழகான ஐட்டம்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஸோ யாருப்பா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை நிறுவனா அப்படின்னா 1861
அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை வந்து நிறுவி தந்தாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நில அளவையாளர். ஸோ இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறவர் யார், ஒரு நில அளவையாளர். ஸோ அவரோட உதவியோட தான் இது வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. ஸோ இதோட தலைமையகம் எங்கே இருக்குது, புதுடில்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா இந்திய எல்லைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடத்தை கண்டுபிடித்துள்ளனர். ஸோ இந்திய எல்லையில் பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத தொல்பொருள் ஆய்வுத்துறையில் உள்ளவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் வந்து இந்தந்த இடத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப்பை பாருங்கள். மேப்னாலே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து லைட்டாக கூட பார்க்க மாட்டோம். ஸோ இதான் நம்ம பண்ணுற பெரிய பிரச்சனை, பெரிய தப்பு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குழப்புறதுக்கு அதான் காரணம். ஸோ மேப்பு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்கோம் இன்ச் பை இன்ச்சு, அட்டை டு அட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே படிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்தியாவோட எல்லை, இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இப்படி தானே வந்து இந்த இடத்துல முடியும். இதுதான் நம்ம வந்து குஜராத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த க்ரீன் கலர் கோடு ஃபுல்லாக என்னது, இந்தியாவோட பகுதிகள். ஸோ இது குஜராத் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன அமைஞ்சிருக்கு, லோத்தல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது பக்கத்துலேயே கடல் இருக்குது இல்லையா, அதனால் இங்கே ஒரு துறைமுகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அங்கே ஃபேமஸ், லோத்தல். ஸோ லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து ரொம்பவே நியரஸ்ட்டாக தோலவீரா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுவும் என்னது தான், குஜராத் தான். தோலவீரா அங்கே வந்து காயின்ஸ் கிடச்சிருக்கும் போல், மீன் மாதிரி சிம்பிள் போட்ட காயின்ஸ் மாதிரி ஏதோ சம்திங் கிடச்சிருக்கு. ஸோ அதை போட்டிருக்காங்க தோலவீரா. அது என்ன நம்ம லெசன்குள்ளே படிக்கமிச்சில் பார்த்துக்கலாம். ஸோ லோத்தல், தோலவீரா இது ரெண்டுமே எங்கே தான் இருக்குது, குஜராத்தில் தான் இருக்குது. அப்படியே குஜராத்லேருந்து அப்படியே மேலே போனோன்னா அம்ரின்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் கோட் டிஜி அம்ரி நியரஸ்ட்டு. அதுலேருந்து பக்கம் தான் மொஹஞ்சதரோ. ஸோ மொஹஞ்சதரோ பக்கத்தில் தான் கோட் டிஜி அம்ரி அது எல்லாமே இருக்குது. அடுத்தது கன்வேரி வாலா அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த டர்ன் ஆகி இந்தியா அப்படியே உள்ள வர்ற இடத்துல கன்வேரி வாலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் காளிபங்கன். ஸோ இந்த காளிபங்கன் இருக்கிற இடம் ஃபுல்லாக என்னது, நம்மளுடைய மலைமறைவு பிரதேசமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானுடைய இடம் தான். ஸோ காளிபங்கன் பக்கத்தில் தான் ஹரப்பா வந்து இருக்குது. ஸோ மொஹஞ்சதரோ எங்கே இருக்குது, அது வந்து நியர்பை குஜராத்து. அம்ரி, கோட்ஜி அதெல்லாம் வந்து மொஹஞ்சதரோ பக்கத்தில் இருக்குது. ஹரப்பா எங்கே இருக்குது, காளிபங்கன் ராக்கி கர்கி பக்கத்தில் இருக்குது. ராக்கி கர்கி இங்கே இருக்குது, ஹரியானாவில் இருக்குது இல்லையா. ஸோ ராக்கி கர்கி பக்கத்தில் தான் வந்து என்ன இருக்குது, ஹரப்பா வந்து இருக்குது. காளிபங்கன் நமக்கு ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து மிட்டத்தாய் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. மிட்டத்தாய் அப்படிங்கிற ஒரு இடம், காளிபங்கன் ராக்கி கர்கி, மிட்டத்தாய், மந்தா அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப்பில் மொத்தமே நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இடம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட அவுட்லைன் அப்படியே நமக்கு வந்து அந்த ரெட் கலர் கோடு மூலமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதோட சரௌண்டிங்கில் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக சிந்து நாகரிகம் பரவிய இடங்கள். ஸோ லோத்தல் அப்படிங்கிற இடம், தோலவிரா அப்படிங்கிற இடம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து குஜராத் இருக்குது. அம்ரி, கோட்ஜி, மொஹஞ்சதரோ இது எல்லாமே மொஹஞ்சதரோ நியர்பை, கோட்ஜி அம்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹரப்பா பக்கத்தில் தான் ராக்கி கர்கி, காளிபங்கன், கன்வேரி வாலா. ஸோ கன்வேரி வாலா, காளிபங்கன் இது எல்லாமே வந்து ராஜஸ்தான் சேர்ந்ததாக இருக்கணும். ராக்கி கர்கி வந்து ஹரியானா. மந்தா, மிட்டத்தாய் மந்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷனில் மிட்டத்தாய் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குதுன்னு யோசிக்கவே கூடாது. ஸோ இது வந்து ஹரப்பாக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், மிட்டத்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்தா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதரோவில் தான் அந்த என்னது பூஜை அரசனுடைய உருவமும் அது போக அந்த நடன மங்கையோட உருவமும் தான் அந்த காயின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் மொஹஞ்சதரோவில் தான் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மிட்டத்தாய் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னன்னு தெளிவாக இல்லை. அடுத்த கன்வேரி வாலாலையும் ஏதோ ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறதுல மொத்தமே நமக்கு வந்து லோத்தல், தோலவிரா குஜராத்து, அம்ரி, கோட்ஜி மொஹஞ்சதரோ, கன்வேரி வாலா காளிபங்கன் ராஜஸ்தான், ஹரப்பா, ராக்கி கர்கி ஹரியானா, மிட்டத்தாய், மந்தா அப்படின்னு கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து இங்கே ஃபுல்லாக பரவியிருக்கு ஹரப்பா நாகரிகம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை உற்று நோக்கி கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணையை நிரப்புக. மாநிலத்தின் பெயர், கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், இடத்தின் பெயர். ஸோ அதை வச்சு அது என்னென்ன மாநிலம்னு கீழே எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்த நகர நாகரிகம்னா என்னது? ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள்
சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகர நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான காரணம்னு பார்த்தோன்னா சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருக்குது. ஸோ தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் ஒரே சேமாக, விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான ஒரு திடமான அடித்தளம் வந்து போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை, சிந்துவெளி நாகரிகத்தின் தனி சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். ஸோ சிந்துவெளி நகரத்தில் என்னடா ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். நகரம் திட்டமிட்ட 2 பகுதிகளாக இருந்தது. ஸோ நகரம் வந்து திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்திருக்கு. ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று மேல் நகர அமைப்பு, மேடாக இருக்கக்கூடியதான் மேல் நகர அமைப்பு. அடுத்தது கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நகரத்தின் மேற்கூரை பகுதி, ஸோ ஹரப்பா நகரத்தோட தனித்தன்மையை திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஹரப்பா நகரத்தோட திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளை பாருங்கள். ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ் நகர அமைப்பில் வந்து 2 முக்கியமானதாக இருந்திருக்கு. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையதாக இருந்திருக்கு, தாழ்ந்த உயரமுடையதாக இருந்திருக்கு, அதிக பரப்பு கொண்டதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. ஸோ அது எப்படி இருந்திருக்கு, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேல் நகர அமைப்பு. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியும் இங்கே தான் இருந்துச்சு, இந்த மேல் நகர அமைப்பில் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஸோ மெகர்கர் அப்படிங்கிறது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெகர்கர் அப்படின்னு சொல்கிறோம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பாகிஸ்தான் நாடு, பலுச்சிஸ்தான் மாநிலம் ப்ளஸ் போலன் ஆற்று கரையில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. எது, மெகர்கர். ஸோ இது வந்து புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த இடம்தான். ஸோ இது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கே கிடைத்துள்ளது. ஸோ மக்கள் வந்து இங்கே வேளாண்மை வளர்ப்பிலும் ப்ளஸ் கால்நடை வளர்ப்பிலும் 2லையுமே வந்து ஈடுபட்டதற்கான சான்று வந்து இங்கே கிடச்சிருக்கான். கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா கிமு 7000க்கு முந்தையே வந்து இங்கே மெகர்கரில் வந்து நாகரிகம் நடந்திருக்கு, அப்போதுலேருந்தே வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அதுக்கான தொல்லியல் சான்றுகள் வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கை முறை தான் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து நம்ம தனி வீடியோவாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத லைட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து சிந்துவெளி நாகரிகம் 6th இருக்கிறதா பார்க்குறோம். இது சிந்துவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரி 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3rd லெசனாக இருக்குது. ஸோ இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு 4 உலகத்திலே பழமையான நாகரிகங்கள் கொடுத்துருக்காங்க. என்னதெல்லாம், ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம் 3500 2000 கிமுவை சார்ந்தது. அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. எகிப்து நாகரிகம் 3100 to 1100. சீன நாகரிகம் 1700 to 1122. ஸோ அதுக்கப்புறம் பாடம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, தொடக்கத்தில் மனுஷங்க குழுவாக வாழ்ந்திருக்காங்க, அப்புறம் சமுதாயம், அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் அது வந்து நாகரிகமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரப்பா அப்படிங்கிறதோட மீனிங் வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹரப்பா இடிபாடுகளை வந்து கண்டுபிடிச்சது யாரில் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான். அவரோட புக்கில் வந்து அதை பற்றி சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பெனியில் வேலை பார்த்த, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு படை வீரர், ஆராய்ச்சியாளராக இருக்கார்.
இருக்காரு. பாகிஸ்தான்ல இந்தியால வடமேற்கு பகுதியில பார்வையிடுறாரு. அப்போ அங்க நிறைய செங்கல் திட்டுக்கள் இருக்கிறத கண்டுபிடிக்காரு. அந்த பாழடைந்த செங்கோட்டை உயரமான செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. இது யாருடைய கூற்று? சார்லஸ் மேசன் அவர்களுடைய கூற்று. கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கல்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைகளுக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். எந்த வருஷம்ப்பா? 1856 லாகூர் டு கராச்சிக்கு ரயில் வண்டி பாதை. அப்போ நிறைய செங்கற்கள் கிடைக்கையும் அதை அவங்க ரயில் வண்டிக்கு கீழே போடுற கல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நிறைய ப்ரூஃப் கிடைக்கும். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் யாரு? சர் ஜான் மார்ஷல் அவர்கள் என்ன பண்றாங்க? மொகஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையில நிறைய காமனான ஐட்டம்ஸ் இருக்கு, பொதுவான அம்சங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னது யார் தான்? நம்மளோட சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிபிஸ் அப்படிங்கிற சொல்ல தான் வந்துச்சு. இதன் பொருள் நகரம் என்பது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடித்தார்கள்? ஸோ தொல்லியலாளர்கள் செங்கல், கற்கள், உடஞ்ச பானை ஓடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் காலத்தை அறிஞ்சிக்கிறாங்க. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. வான்வழி புகைப்படம் மூலமாகவும் ப்ளஸ் காந்தப்புல வருடி மூலமாகவும் ரேடார் கருவி மூலமாகவும் புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. தொல்லியல் துறை ASI அப்படின்னு சொல்கிறோம். இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் மூலமாக இது நிறுவப்படுது. 1924 தான் யார் என்ன பண்ணுறா? நமக்கு ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறது தான் இந்த ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட்டாக இருக்காங்க. அவங்க நில அளவையாளராக இருக்காங்க. அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே இருக்குது? புதுடில்லியில் தான் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவோட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கால வரையறை புவி இல்லை. தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் 3300 to 1900 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதிரியக்க வயது கார்பன் கணிப்பு முறை மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க? இந்த காலத்தை முடிவு செஞ்சுருக்காங்க. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட சிறிய கிராமங்கள். வெண்கல காலம் வெண்கலத்தினாலான பொருட்களை மனிதர்கள் பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். இந்திய எல்லைகளில் ஹரப்பா நகரங்களில் என்னதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, லோத்தல், தோலவிரா, அம்ரி கோட்ஜி, மொகஞ்சதாரோட பிரிவுகள் தான் கன்வேரி வாலா, காளிபங்கன் ராஜஸ்தான், ஹரப்பா, ராக்கி, கர்கி, என்னது ஸோ மிட்டத்தாய், மந்தா இந்த 2 நகரங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நகர நாகரிகம் தான் இங்கே ஃபேமஸாக இருந்திருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரீசன்னால இதை நகர நாகரிகம்னு சொல்லலாம்? சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டக்கடை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகரை அமைப்பது ஆகும்.
ஸோ அரசு திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நகர நாகரிகத்த 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது திட்டமிடப்பட்ட நகர அமைப்பா இருக்கா. ஒண்ணு மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. கீழ் நகர அமைப்புல சாதாரண மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு வந்து அதிக பரப்பு கொண்டதா இருந்திருக்கு. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேல் நகர அமைப்புல அதிகாரிகள் வந்து வாழ்ந்திருக்காங்க. கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதை நகர நிர்வாகிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியம் இந்த மேல் நகர அமைப்புல தான் இருந்திருக்கு. அப்புறம் மெகர்கர் அப்படிங்கிறது என்னதுன்னா, அது வந்து சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அதாவது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். அது வந்து சிந்துவெளி மக்களுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்றோம். பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததா இது வந்து கருதப்படுது. மக்கள் வந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டதுக்கான சான்று வந்து அங்க நிறைய இருக்கு. கிமு ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் ஃபுல்லாக நெக்ஸ்ட் டாபிக்ல போகிறனால இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.